பையன் எங்க போனா? ஆளவே காணோம். வீட்டுக்குள்ள ஏதாவது இருக்கிறானே இல்லையா? அவன் அப்பதான் கூட உள்ள உட்காந்து நம்ம கதை பேசிட்டு இருக்கிறானா? ஓஹோ, உள்ளதா இருக்கிறானா? சரி சரி. உங்க அப்பா சாப்பிட்டாங்களா இல்லையா? இன்னும் இல்லம்மா, காப்பி மட்டும் வச்சு கொடுத்தா குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறமே சாப்பிட்டுக்கிறாங்க. இன்னும் டைம் ஆகல இல்ல. ஆமா ஆமா. சரி சரி, நான் உள்ள போய் பாக்குறேன். இந்த வரவு கொண்டு போய் போட்டுட்டு வா. அங்க அடுக்கிட்டே வச்சிரு. சரிம்மா. பூமாரி, அடியே பூமாரி, இந்த புள்ள எங்கதான் போனா? நீ பூமாரி இங்கதான் இருக்கிறியா நீ? நான் உள்ள காணான்னு தேடிட்டு இருக்கிறவங்க. ஆமா பார்த்தா இங்கதான் இருக்கேன். அது என்னமோ உன்ற போன் என்னமோ சத்தம் கேட்டுட்டே இருந்தது. அதான் கூட்ட போய் என்னன்னு பாரு போ. போனெல்லாம் வந்ததா பார்த்தா? எனக்கு என்னடி தெரியும்? அது என்னமோ மொய்யும் சத்தம் கேட்டுச்சு. சரி, அதான் உன்னை எடுக்கிறதுக்கு சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். அது எனக்கு எடுக்கிறக்கா தெரியுது. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. போய் நீயே பாரு போ என்னன்னு. சரிங்க பார்த்தா. என்னடி மலரு, எங்க போயிட்டு இருந்த? ஆளவே காணோம் ரொம்ப நேரமா. ஈகாத்தா கொஞ்சம் பின்னாடி தான் இருந்தேன். நான் விறகு வெட்டிட்டு இருந்தேன். அடுப்பெரிக்கிறதுக்கு கொஞ்சம் விறகு இல்லாம இருந்ததா. சரி, அதான் கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு வந்து இப்பதான் போட்டுட்டு, சரி அதான் உங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கலான்ட்டு அப்படியே உள்ள வரலான்ட்டு வந்தா நீங்களே வெளியே வந்துட்டீங்க. அந்த வயன் என்ன பண்ணி இருக்கிறாத்தா? அவன் வீட்டுல இல்லையா? வீட்டுல இல்லையா? இப்பதான் பூமாரி உள்ள உட்காந்து அப்பதா கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னு சொன்னா. ஆமா, அவன் பேசுறான். அவனுக்கு ஏதோ 200 ரூபா வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். கொடுத்தது வாங்கி போயிட்டான். அவன் இல்லையே. காசு கொடுத்தீங்களா? எதுக்கத்தா? அவன் எதுமோ வாங்கணுமாமா. சரி, அதான் கேட்டுட்டு இருந்தான். சரி, எப்படி பேரன் கேட்கறா இல்லைன்னு சொல்றது. சரி, அதனாலதான் 200 ரூபா கொடுத்துட்டான். வாங்கி போயிட்டானா இனி வாரம் வீட்டுக்கே வரமாட்டான் அந்த காசு தீர வரைக்கும். சரி விடு, நான் படிக்கிறதுக்கு தானே ஏதாவது வேணும் வாங்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறான். ஏதாவது வாங்குற போயிருப்பா. வருவா விடு. மாமா எங்கத்தா? அவர் தான் யாரையோ பார்த்துட்டு வரேன் பக்கத்து ஊர் வரைக்கும் போயிருக்கிறாரு. இன்னும் வரலையாத்தாப்பா? ஆமா, சரி ஒன்று பார்க்கறதுக்கு போயிட்டு அவர் உடனே வருவாரா? அவர் பொழுதோட தான் வருவாருன்னு நினைக்கிறேன். அவர் சாப்பிட்டுட்டாச்சு போயிருக்கலாம். சரி வாங்கத்தா, உங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்குற, சாப்பிடுங்க வாங்க. டைம் ஆச்சுல்ல. இருக்கட்டும். அப்புறம் நல்லா சாப்பிட்டுக்கலாம். இப்பதான் கொஞ்சம் சீக்கிரம் நேரத்துக்கு முன்னாடிதான் பேசி ஏதோ காப்பி போட்டு கொடுத்தா குடிச்சா. அப்புறமா சாப்பிட்டுக்கிற விடு. ஹலோ, சொல்லுங்க. யாருடி மலரு? உங்க பையன் தாங்க. என் மலரு என்ன பண்ணிட்டு இருக்கிற வீட்டுல? வீட்டுல என்ன பண்ணுவாங்க என்னன்னு சொல்லுங்க. அது இல்ல மலரு, கொஞ்சம் சாயங்காலம் வர்றீங்களா? தோட்டத்து பக்கம் கொஞ்சம் பூவெல்லாம் பொறிக்கோன்னு. சாயங்காலமா? ஆமா, ஒரு 3 மணிக்கு மேல கிளம்பி கொஞ்சம் வாங்க. சரியா? அந்த பிள்ளைங்களை எல்லாம் இருந்தா கூட்டிட்டு வா உங்களையும். சோ, இந்நேரத்துக்கு மேல வர சொல்றீங்க. சரி வைங்க, வரேன். சரி, கண்டிப்பா வாங்க. கொஞ்சம் சீக்கிரமாவே வாங்க. வைக்கிறேன். என்னடி மலர் சொல்றேன்? இதாத்த தோட்டத்துக்கு வர சொல்றாரு 3 மணிக்கு மேல. ஏதோ கொஞ்சம் பூவெல்லாம் பொறிக்கணுமாமா. அதான் வர சொல்றாரு. ஓஹோ, அப்படியா? சரி போயிட்டு வா போ. ஏன் நானும் வரதா? இல்லக்கா பரவாயில்லைங்க, நீ வீட்டுல இருங்க. பூமாரி வேற வீட்டுல தான் இருக்கிறா. மாமாவும் வேற எப்ப வருவாருன்னு தெரியல. அதனால வீட்லயே இருங்கத்தா. நான் வேணா இதான் அவங்க பக்கத்துல எல்லாம் இருக்கிறாங்க. நான் கூட்டிட்டு போயிட்டு ஏதோ பொறிச்சு கொடுத்துட்டு வேணா வரேன். சரி போ. எனக்கு ஒரு வாய் சோர்த்து போட்டுட்டு நீயும் போய் போட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு வா போ. தோட்டத்துக்கு வேற போகணுங்கிறிய. சரிங்கத்தா. என்னப்பா ஜோகா, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டியா? சொல்லிட்டேனா. அதான் வர சொல்லியிருக்கிறா. வருவாங்க. சரிப்பா ஜோகா, இந்த நேரம் தூங்குறியா? நான் வேணா எந்திரிச்சு போறேன். ஐயோ இல்லைண்ணா, தூக்கமெல்லாம் வரல. சும்மா உடம்பு வலிக்குது, அப்படியே சாஞ்சிட்டு இருக்கிற மரத்துல. நீங்க உட்காருங்கண்ணா. ஏன் வேலை ஏதாவது இருக்கா இப்போ? இல்லப்பா, எல்லாம் சாப்பாட்டு போயிருக்கிறாங்க வரட்டும். நீங்க சாப்பிட்டீங்களாண்ணா? நானே காலையிலேயே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டா. நானும் எடுத்துட்டு வந்திருந்தேன். அதை சாப்பிட்டுட்டு தான் சரி அப்படியே உங்க பார்த்துட்டு போகலாம் இந்த பக்கம் எந்திரிச்சு வந்தேன். சரிண்ணா. நான் கூட இன்னும் சாப்பிடாம தான் இருக்கீங்களாக்குன்னு நினச்சேன். நான் இது நேரத்துக்கு முன்னாடியே அதான் பழைய சோத்தை போட்டு கொடுத்துருந்தா தூக்கு போசியில். அதான் அங்கே தான் வச்சிருக்கிறேன் பாருங்க போசி. இப்போ தான் சாப்பிட்டுட்டு சரி அப்படியே மரத்துலேயே சாஞ்சு படுத்துட்டு இருந்தேன். ஏதோன்னு சாப்பிட்றதா வயிற்றுக்கு என்ன பண்ணுறது ஏத்தல. ஆமாண்ணா, நானும் அது வேணும் இது வேணாலும் கேட்கறது இல்லை. எது போட்டு கொடுத்தாலும் எடுத்துகிட்டு வந்துடுறது. அவள் எங்கே முக்கால்வாசி பழைய சோத்தை தான் போட்டு கொடுப்பா. என்ன பூவெல்லாம் இன்னைக்கு ஆழத்துக்கு கொண்டு போய் விடுறதா இல்லை நாளைக்கு காலையில் போகிறதா ஏத்தல? சீக்கிரம் பொறிச்சாச்சுன்னா கொண்டு போய் வெடிக்காத்தால் போட வேண்டியதா. ராத்திரி போனால் லேட் ஆயிரும்ண்ணா. காலையில் போனோம்னா எடுத்துக்குவாங்க. அதெல்லாம் ஏழை மாதிரி தான் அப்போ தான் விட்டுட்டு இருப்பாங்க காலங்காத்தால. ஆமாண்ணா, 4 மணிக்கு முன்னாடி போனாதான் ஆகும். ஆமாண்ணா. சரி ஜகா, சரி நான் அப்படியே கிளம்புறேன். நீயும் பாரு வேலையா. ஏண்ணா போறீங்களா? ஆமா ஜகா, அதான் ஆளுங்களும் வந்திருப்பாங்க. சரி நாமளும் போகலாம். உட்காந்து என்ன பண்றது? ஆமாடி நிலா. ஏடி நிலா, நேற்று ராத்திரி என்னாச்சு? வீட்டில் போய் சமாளிச்சிட்டியா? அதேண்டி கேக்குற சின்ன புள்ள. என்ற புருஷனை போய் தூங்கிட்டாரு. என்ற மாமியார் கதவை சாத்திட்டு போய் படுத்துட்டாங்க. கதவை ஒருத்தர் திறக்கலடி. நானே வெளியே தான் படுத்துட்டு இருந்தேன். அது வெளியே படுத்துட்டு இருந்தியா? ஆமாடி சின்ன புள்ள. அதுக்கப்புறம் காலையில வரைக்கும் நானும் அப்படியே படுத்துட்டேன். அப்புறம் காலையில எந்திரிச்சு அம்மா மகன் வர்றாங்க. வெளியே வந்து இதனை இங்க இருக்கிறான்னு. அப்புறம் நான் இங்க பக்கத்துல தான் இருந்தேன். ஒரு வேலையா போயிருந்தா அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி அப்படியே சமாளிச்சிட்டேன்டி. அம்மா நீ என்ன சொல்லி சமாளிச்சா? என்னை கேட்குற? நானும் முன்ன மாதிரி தான் ஏதோ வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விட்டேன். அது சரிடா. ஏன்டி நான் ஒருத்திங்க நின்றுட்டு இருக்கிறேன், நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியாம நான் பாட்டுக்கு பேன் வாய் பார்த்துட்டு இருக்கிறேன். அது ஒன்றும் இல்லைக்கா, நேற்று ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. சம்பவமா? அப்படின்னா? நானே சொல்றேக்கா. யாரோ ஒருத்தர் சொல்லுங்கடி, என்னதான் ஆச்சு? எங்கதான் ஓனீங்க? மாமா என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாரு.
தெரியும். அந்த அக்கா கூட ஒரு நாள் சும்மா கொஞ்ச நேரம் எங்கேயோ கூட்டிட்டு போய் மறுபடியும் அதை தேடுறதுக்கு போயிருந்தேன். அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு அப்புறம் போவே இல்லையா. நேற்று பார்த்தா ரொம்ப போர் அடிச்சிட்டு இருந்தது. நீங்களும் தோட்டத்துக்கு போயிட்டீங்க. இந்த மலரக்காவை மாமியார் வராங்கன்னு சொல்லி வீட்டில் ஏதோ நாங்கள் ஏதோ வேலை பார்த்துட்டே இருந்தாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சதா எங்கே போகிறதுன்னு தெரியாம பார்த்தா எங்கள் மாமியாரும் எங்கே கோயிலுக்கு போகிறேன்ட்டு கிழங்கெல்லாம் சேர்ந்து எங்கே போயிட்டாங்க. சின்ன உள்ள மாமியாரும் ஏதோ உடம்பு சரியில்லை ரெஸ்ட் எடுக்கிறேன்ட்டு படுத்துட்டாங்களாம்மா. அப்புறம் எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சுது. சரி இன்னைக்கு போய் ஏதாவது தேடி பார்க்கலான்ட்டு அந்த பேப்பர் எடுத்துட்டு நானுமே இவ்வளவும் அப்படியே போயிட்டு இருந்தோம். பார்த்தா திடீர்னு ராத்திரி ஆயிடுச்சு. எங்கேயோ படுத்துட்டு இருக்கிறக்கா ரோட்ல எங்கேயோ காட்டுக்குள்ள. என்னடி அதிசயமா இருக்குது. எங்கேயோ போனாங்களாமா அப்புறம் ரோட்ல எங்கேயோ படுத்துட்டு இருந்தாங்களாமா. நம்புற மாதிரியா இருக்குது. சின்னப்படா நீயே சொல்லிடி. இந்த அக்கா என்னடி நம்ப மாட்டேங்கிறாங்க. ஐயா ஆமாக்கா நிஜமாதாக்கா. பாருங்க இப்போ எங்களுக்கு அதிகமாக சந்தேகம் வருது. இது எப்படியோ எங்ககிட்ட இருக்கிறது யாருக்கோ தெரிஞ்சிருக்குதுக்கா. யாரோ எங்களை அடிச்சிருக்கிறாங்கக்கா. அதனால தான் நாங்கள் மயக்கம் போட்டு விழுந்துட்ட மாட்டிருக்குது. அப்புறம் பார்த்தா இந்த நிலாக்கு தான் ஃபர்ஸ்ட் ஏதோ மயக்கம் தெளிஞ்சு அப்புறம் அவதான் என்னை எழுப்புனா. என்னடி சொல்ற அடிச்சிட்டாங்களா? ஐயா ஆமாக்கா சின்ன புள்ள சொல்ற மாதிரி அங்கல யாரோ பின்தொடர்ந்து வந்திருக்காங்க போலக்கா. எங்க மண்டையில ஏதோ அடிச்ச மாதிரி இருந்தது. மண்டையெல்லாம் கனமா இருந்தது. நாங்க அதுலதான் மயக்கம் போட்டு விழுந்துட்ட மாட்டிருக்குது. எந்திரிச்சு பார்க்குற அந்த வேப்பரிங்கான பக்கத்துல ஒருத்தரிங்கான நல்ல கும் இருட்டாய் போச்சு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நானும் இவ்வளவு ரோட்ல ஓடி வந்துட்டு இருந்தோம். அப்பதான் தானே எங்களை பார்த்து வண்டியில கூட்டிட்டு வந்து ஊருக்குள்ள விட்டாரு. என்னடி சொல்றீங்க இவ்வளவு நடந்திருக்குது. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை இதை பத்தி. சொல்லக்கூடாதனால ஒண்ணும் இல்லக்கா. அது என்னமோ தெரியாம அப்படி நடந்துருச்சுக்கா. ஆனா நாங்க கண்டுபிடிச்சதால உண்மைதாக்கா. எங்ககிட்ட இருந்த ஆட்டை போடுறதுக்காக தான் எங்களை இப்படி அடிச்சு படுக்க போட்டுக்கிறாங்கன்னு புரியுது. இது யாரு பார்த்த வேலைந்தாக்கா தெரியல. என்னடி நீங்க சொல்றது பார்த்தா இது என்னமோ பெரிய விஷயமா இருக்குது. மண்டையில அடிச்சபடி காட்டுக்குள்ள போட்டுக்கிறாங்கன்னா அப்புறம் அதுக்கு என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆமாக்கா எங்களுக்கு முதல்ல ஒன்றுமே புரியல. நேற்று அங்கேருந்து வந்தா போதும்னு ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் யோசனை பண்ணி பார்த்தாதான் யாரோ அடிச்சுதான் நாங்கள் விழுந்துருக்கிறோம் போல. இனிமேலால அந்த மாதிரி எங்கேயும் போயிடாதங்கடி. ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னு என்ன பண்றது சொல்லுங்க. பிள்ளைங்களை வேற வச்சிருக்கிறீங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்றேன் அதை கண்டுபிடிக்கிறேன் இதை கண்டுபிடிக்கிறேன்னு ஏதாவது ஒன்று கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருக்காதீங்க. புரியுதா? இனிமேலாச்சும் ஒழுங்கா இருங்க. என்ன சீதாக்கா இந்த மாதிரி சொல்றீங்க? நீங்க சொல்லுவீங்கன்னு தான் உங்ககிட்ட சொல்றக்கே நாங்கள் பயந்துட்டு எதுவுமே சொல்லாமையே இருந்தது தன்னால. இப்போ சொல்றேன் அப்போ நீங்களும் மறுபடியும் இதே மாதிரி தான் பேசுறீங்க. அப்போ எங்களை யார் அடிச்சதுன்னு தெரிய வேண்டாமா ஐயாக்கா? என் உண்மையிலே அடிச்சாங்களா இல்லை ஏதாவது கால் தடிக்கூட்டு ஏதாவது விழுந்துட்டீங்களா? எனக்கு சந்தேகமாவே இருக்குது. அப்படி யாரடி உங்களை அடிக்கிற அளவுக்கு இந்த ஊர்ல ஆள் இருக்கிறாங்க? ஆமாக்கா அதுதாக்கா எங்களுக்கு தெரியல. எங்களை அடிச்சது யாருன்னு தெரிஞ்சுக்கோணுக்கா. அப்பதான் என்ன நடந்தது முழுசா புரியும். சரி சரி என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தெரியதானே போகுது. அதுக்குள்ள நீங்களும் ஏதாவது போய் அது பண்ற இது பண்றேன்னு மறுபடியும் ஏதாவது ஆபத்துல போய் மாட்டிக்காதீங்க. சரி நான் தோட்டத்துக்கு தான் போறேன். வரீங்களே என்ன? தோட்டத்துக்கா? என்னக்கா இந்நேரத்துக்கு போறாங்கிறீங்க? பிள்ளைங்களாம் வேற வீட்டுல இருக்கிறாங்க. நீங்க? ஆமாண்ணே அந்த பிள்ளைங்க வீட்டுல தான் இருக்கிறாங்க. அவங்க இருக்கட்டும். இந்த பூ பறிக்கணுமாமா. இந்த மலர் தோட்டத்துக்கு தான் அவதான் ஃபோன் பண்ணா அப்படியே. ஓஹோ பூ பறிக்கிறக்கா? சரிக்கா நாங்களும் வரோம் அப்பனா. சரி அப்படியே வாங்கி பேசிட்டு போலாம். சரிக்கா. மலரக்கா அவன் அங்க வந்துருவா. அவன் எங்க முன்னாடியே நிப்பா. போற வழியில கூப்பிட்டுக்கலாம். அக்கா வந்துட்டீங்களா? நீ எங்க இருந்து வர இப்படி? இதே இல்லக்கா நீங்க வரட்டும் சொல்லி தான் நான் இங்க மரத்துக்கிட்ட தான் நின்றுட்டு இருந்தேன். இங்க வெயிலா இருந்தது நாங்க நிழல்ல நின்றுட்டு இருந்தேன். சரி அதான் நீங்க வரது பார்த்து தான் வந்தேன். சரி போலாமாக்கா? சரி வா வா போலாம். செண்டு மாலை பூச்சாராமே சங்கத்தமிழ் பாச்சாராமே வாசமென்ன வாசமடி அக்கனா பூவு ரொம்ப வாசமடி என்ன ஒரு வாசனை தோட்டத்துக்குள்ள இப்படி ஒரு வாசனை. சூப்பரா இருக்குது வாசம். கேமரா இருக்கா? இந்த பூவிலி சென்டால தயாரிப்பாங்களா? ஏய் அதால தயாரிப்பாங்கடி. எல்லா பூவுல இருந்துமே சென்ட் எடுப்பாங்க. இந்த பூவு நல்லா தானே இருக்குது. நல்ல வாசமா தானே இருக்குது. வாசம் இருக்கிற அத்தனை இதுல இருந்து அதெல்லாம் பண்ணுவாங்கடி. அப்படியே சின்னப்புலா எனக்கு இதெல்லாம் தெரியாது. வேற எனக்கு ஏதோ இந்த மல்லிகைப்பூல இருந்து தான் எடுப்பாங்கன்ட்டு தெரியுமா? அதான் இந்த பிள்ளைங்களும் அந்த மாதிரி தான் ஏதோ வாங்கி வைக்கிறாங்க. எனக்கு அது ஒண்ணுதான் தெரியும். அதெல்லாம் மல்லிகைப்பூ முல்லைப்பூ அதெல்லாம் இன்னும் நிறைய இதுல இருந்து எடுப்பாங்க அதெல்லாம். அப்ப எல்லா பூவில இருந்து தயாரிப்பாங்கன்னு சொல்லு. பேசாம நாமளே ஏதாவது இந்த மாதிரி ரெடி பண்ணலாமா சின்னப்புலா? நம்ம கிட்டத்தட்ட தோட்டத்துல அத்தனை பூங்களும் கிடைக்குமே. எல்லா பூவையும் மிக்ஸ் பண்ணி நாமளே ஒரு சென்ட் தயாரிச்சு வித்தா என்ன சின்னப்புலா? இது நல்ல பிசினஸா இருக்குல்ல? நடக்கிற கதையோ பேசிடி. லூஸ் மாதிரி எதையாவது பெணாத்திட்டு இருக்காத. நேற்று அங்கே அடி வாங்கினதுல இருந்து நீ ஏதோ மண்டை கிட்ட கலந்து போச்சு அவனுக்கு. என்னடி சின்னப்புல சொல்ற? எங்க போய் அடி வாங்குறீங்க? ஏமலரு உனக்கு தெரியாதா? இப்பதான் எங்கிட்டே சொன்னாங்க. உனக்கு தெரியும் சொன்னாங்க. எனக்கு தெரியும் சொன்னாங்களா? இவங்க அடி வாங்குறது எனக்கு என்ன தெரியும்? ஏண்டி சின்னப்புல எனக்கு எப்படி தெரியும்? எங்க போய் அடி வாங்குனீங்க? எனக்கு ஒண்ணுமே தெரியாதுக்கா. உங்களுக்கு அடி வாங்குனது ஒன்றும் நாங்கள் தெரியும் சொல்லலை. நேற்று என்ன நடந்தது தெரியுமா? உங்ககிட்ட பேசிட்டு போயிட்டு நாங்கள் மறுபடியும் கொஞ்ச நேரம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பார்த்தோம். சரி நாமளே ஏதாவது தேடி போகலான்னு நினச்சிட்டு போனோக்கா. அது என்னடானா எவனா எங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்து எங்களை பின்னாடி ஏதோ கட்டையை வச்சு அதை அழைச்சி விட்டான். நாங்களும் மயக்கம் போட்டு ரோட்ல எங்கேயோ விழுந்துட்டு காட்டுக்குள்ள. அப்புறம் மயக்கம் தெளிஞ்சு பார்த்தா நல்லா இருட்டாகி போச்சு. இந்த சீத்தக்கா வீட்டுக்காரதான் எங்களை கூட்டிட்டு வந்தாரு. எங்க சந்தைக்கு போயிட்டு லேட்டாக தான் வந்தாராமா. வழியில நாங்கள்
ஓடி வந்துட்டு இருந்தான். அவர் தான் கூட்டிட்டு வந்து எங்களவே வீட்டில் விட்டாரு. அதை தான் சொல்லிட்டு இருக்கிறா. ஏண்டி நான் அவ்வளோ தூரம் படிச்சு சொன்னேன், என்ற வயசு கேட்காம போய் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? என்னக்கா சும்மா எங்களையவே திட்டிட்டு இருக்கீங்க? நாங்கள் என்னக்கா பண்ணணும்? இப்போ பாருங்க, இது உண்மையாக தான் இருக்குன்னு தோணுது. அப்புறம் எதுக்காக எங்களை இப்படி அடிக்கணும் சொல்லுங்க? அடிச்சுட்டு எங்ககிட்ட இருந்த அந்த பேப்பர் பிடுங்கிட்டு போயிருக்கிறாங்கக்கா, தெரியுமா? என்னடி சொல்ற? அப்படியா? நம்ம முன்னேறி போறது யாருக்கு பிடிக்கலையாட்டுக்குது சின்ன புள்ள. நம்மள தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்குது. அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும் சின்ன புள்ள. யார் என்ன தடுத்தாலும் சரி, நாம ஜெயிக்கணும் சின்ன புள்ள, ஜெயிக்கணும். சரி ஜெயிக்கலாம். பார்த்து பூவால பொறிங்க. ஆமாண்டி நீலா, நீ பாட்டுக்கு பேசிட்டு இதை மொக்கா இருக்கிறதெல்லாம் பொறிச்சு போட்டுறாத. நல்லா பெருசா இருக்கிறது மட்டும் பொறிங்க. சரிக்கா. உங்களுக்கு என்ன எல்லாம் தோட்டம் தரவும் நல்லா இருக்குது. நல்லா விவசாயம் பாக்குறீங்க. பாரு பூ எத்தனை இதுக்கு போட்டுக்கிறீங்கன்னு. எல்லாம் வித்து நல்ல காசு தானே. நாங்க தான் என்ன பண்றோம்னு தெரியாம எப்படியாச்சும் வாழ்க்கையில முன்னேறணும்னு பாக்குறோம். எங்களை யாரும் முன்னேற விடாம ஏதாவது அடைஞ்சல் பண்ணி தடுத்துட்டே இருக்கிறாங்க. பூவெல்லாம் நல்ல பெருசா இருக்குதுக்கா. எல்லாத்தையும் பொறிச்சிடலாமா பேசாம? ஐயோ அப்படி இப்படி பொறிச்சு விட்டுறாத நீலா. எல்லாம் நல்லா பெருசா இருக்கிறது மட்டும் பொறி. கொஞ்சம் சின்னதெல்லாம் விட்டுரு. அது 2 நாளுக்கு ஒரு தடவை தான் பொறிக்கணும். அது இன்னும் வளரும். ஓஹோ அப்படியா? செடி நல்லா ஒரே மட்டமா இருக்குது. பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்குதுக்கா. ஆமா இதெல்லாம் ஏதோ குட்டை செடியாமா. பெரிய செடியும் இருக்குது இல்ல. இது எல்லாம் அது என்னக்கா சொல்லுவாங்க? அது என்னமோ ஈப்ரைடா அந்த மாதிரி செடி தான் எல்லாம். இது எத்தனை நாள்லக்கா பூக்கும்? இதெல்லாம் 3 மாசத்துல வந்துடும் நீலா. 3 மாசத்துல வந்துருமாக்கா? பரவாயில்லையே, சீக்கிரம் வளர்ந்துருது. பரவாயில்ல இருக்க உங்க வீட்டுக்காரு. நல்லா விவசாயம் எல்லாம் பாக்குறாரு. ஒரு இடத்தையும் நல்லா சும்மா விட மாட்டேங்கிறாரு. ஏதோ ஒன்று போட்டு விட்டுறாரு, நல்லா வளர்ந்துருது. சும்மா ஓட்டு வச்சாலும் என்ன நிலா பண்ண முடியும்? முள்ளும் புல்லும் தான் முளைச்சிட்டு கிடக்கும். அப்ப நேரமும் வீணாதான் போகும். ஏதோ ஒன்று போட்டு விடுறதா, அது வரும்போது வரட்டும்ட்டு. யோசனை கூட உங்களுக்கு தானே தோட்டமெல்லாம் நிறைய இருக்குது. நீங்களும் ஒன்றும் பண்றது இல்லையாங்க? ஆமா, நல்லா கேட்டேன். நான் போய் என்ன பண்ண முடியும்? எனக்கு என்ன தெரியும்? ஏதோ உங்க கூட ஏதோ பூ பொறுக்கி இருக்குமே, ஏதோ காய் பொறுக்கி இருக்கும் பாரு, அதை தவிர எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எங்க அண்ணா அதுக்கு மேல எங்க அன்னைக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும். அவங்க ஒத்தாலும் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் பாதையெல்லாம் குத்தி கொடுக்குறாங்க. அது சரி, காளி மக்கள் கொஞ்சம் நல்ல விவரமா நல்லது அந்த அக்கா பாத்துக்குவாங்க. இல்ல உங்களுக்கு தனியா தோட்டமெல்லாம் இருக்குது உங்க வீட்டுக்காருக்கு, அதுதான் கேட்டேன். ஆமா, அது எங்க இருக்குதுன்னே எனக்கு தெரியாது. நான் ஒரு நாளும் போனதே இல்லை. அது என்னமோ எங்க அத்தை எல்லாம் குத்தைக்கு தான் ஏதோ கொடுக்குறாங்களா இருக்குது. எல்லாம் அவங்க தான் பார்க்குறாங்க. அவங்க ஏதோ பணம் மட்டும் ஏதோ கொண்டு வந்து 6 மாசத்துக்கோ வருஷத்துக்கோ ஏதோ ஒரு தடவை கொடுத்துட்டு போவாங்களா இருக்குது. அது எவ்வளோ கொடுக்குறாங்க என்னன்னு கூட தெரியாது எனக்கு. எந்த சின்ன புள்ள, உங்க அத்தைக்கு அப்புறம் எல்லாம் நீ தானே பாத்துக்கோணும். உனக்கே ஒன்றும் தெரியலன்னு சொல்றா. ஆமாடி, உண்மையதான் சொல்றா. எனக்கு அதை பத்தியெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அதெல்லாம் எங்க அத்தை தான் இன்னும் பாத்துக்கிறாங்க. நீ எல்லாம் பொறுப்பா இருக்காதான் உங்க அத்தை அதெல்லாம் சொல்லுவாங்க. அட போக்கா, நீங்க வேற. எங்க அத்தையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சொல்லவே மாட்டாங்க. எங்க வீட்டுக்காருக்கே சரியா ஒண்ணுமே தெரியாது. அப்புறம் எப்படி என்கிட்ட சொல்லுவாங்க? என்ன இருக்குது எனக்கா பண்றது? எல்லாம் அவங்க வாங்கி பொட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சுக்கிறதாச்சு. எனக்கு எங்க கொடுக்குறாங்க? நானும் போய் அப்பப்போ வெக்கம் இல்லாமல் கேட்டு நிற்க வேண்டியதா இருக்குது. என்னமோ நீலா, நீ சொல்ற மாதிரி நாமளும் சீக்கிரமே ஏதாவது முன்னேறி சம்பாதிச்சு ஆகணும்டி. அப்பதான் நம்ம யார்கிட்ட கை நீட்டி நிற்காம நம்ம காசுல நம்ம வாழலாம் ஜாலியா. தள்ளி போடக்கூடாதுடி. நாளைக்கு ஒரு முடிவு எடுக்கிறோம், நம்ம ஜெயிக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ்.